வேலைக்காக நன்றி ராஜா. உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய வார்த்தையில வல்லமைகள் உண்டு, உடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். என்னோட திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். பைபிள் சொல்லுது, instead clothe yourself with the presence of the Lord Jesus Christ, and do not let yourself think about the ways to indulge your evil desire. Hallelujah. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹalleluya. பைபிள் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லுது, தேவ சமூகத்தினால மூடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வசனம் சொல்லுது. இன்னைக்கு ஏன் நம்மளுக்கு தேவ சமூகம் தேவை? Why you want the presence of God? இன்னைக்கு presence of Godனா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சமூகம்னா என்ன, presence of Godனா என்ன, யாராவது சொல்ல முடியுமா? presence-னா என்ன? ஸ்கூல்ல உன்னை என்ன ரெஜிஸ்டர் ஓபன் பண்ண என்ன சொல்றாங்க? ஜோஷுவான்னு கூப்பிட்டா என்ன சொல்ற நீ? present. நீ என்னமா சொல்ற? present சொல்லு. present சார் சொல்லு. வைஷுஜா என்ன பாப்பா பேரு? ஜோஷிகா சொல்லு. present சொல்லு. present. தமிழ்ல உலனையா, கன்னடால இதினி, ஹalleluya. ஹிந்தில ஆவோ. ஓகே. சோ பைபிள் சொல்லுகிறது, even he is present with you. hallelujah. presence of God னா என்ன தெரியுமா? அவர் உங்க கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். ஹalleluya. அதனால தான் பைபிள் சொல்லுது, எப்பவுமே ஆண்டவர் உங்க கூட வெச்சுக்கங்கன்றார். எவ்வளவு பேருக்கு ஆசைப்படுறீங்க அந்த மாதிரி? அவர் இருந்தா என்ன லாபம்ன்றலாம் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது பைபிள் சொல்லுது, அவர் இருந்தார்னா கோணலான வழிகளை என்ன மாத்துறாரா? செவையாய மாத்துறா. அப்படின்னா நம்ம லைஃப் எல்லாம் நம்ம லைஃப் எல்லாம் எங்க போறதுன்னே தெரியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் இப்படி ஆகணும்னு நினைச்சோம், ஆனா அப்படி ஆகணுமா? யாரும் அப்படி. ஏன்னா அதுதான் நம்ம டிசைர் பண்றதுலாம் நடக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம லைஃப் எல்லாம் குறுக்கேட். நம்ம நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. ஒரு பையன் அன்னைக்கு ஜொமேட்டோ வேலை செஞ்சுன்னு இருக்கிறான். நல்ல வேலை, ஜொமேட்டோ வேலை, தப்பான வேலை நான் சொல்லலை. இன்ஜினியர் படிச்சிருக்கிறான். ஒரு இன்ஜினியருக்கு ஆக்சுவலா இன்ஜினியர் வேலை தான் கிடைக்கணும்னு நம்ம படிச்சா, கிடைச்ச வேலை டெலிவரி ஜாப். ஏன்னா வேலையே எங்கேயுமே இல்லை, எல்லாரும் இன்ஜினியர் ஆயிட்டுக்கிறாங்க. ஸோ எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா பேஷண்ட் யாரு? ஸோ அந்த மாதிரி என்னத்துக்காக ஒரு மனுஷனுக்கு கடவுள் தேவை அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, எப்பவுமே அவர் நம்ம கூட இருந்தா தான் நம்மளுக்கு சில காரியங்களை, தெரியாத காரியங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். நம்மளுக்கு தெரிஞ்ச காரியங்களை காப்பாத்துறது ஒரு விஷயம் விட்டுருங்க, ஆனா நம்மளுக்கு தெரியாத சில காரியங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ உங்க ஃபேமிலி ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கங்க, அது வெளியே தெரிஞ்ச ஒரு காரியம். கையில இங்க ரத்தம் வருதுன்னு தெரிஞ்சுக்கங்க, அது வெளியே வர பிரச்சனை. இனி குடும்பத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னு சொல்லுங்க, அது வெளியே இருக்கிற பிரச்சனை. ஆனா உள்ள சில காரியங்கள் உங்களுக்கு தெரியாத இருக்குது. உங்களுக்கு அறியாதவே கர்த்தர் உங்களை காப்பாத்தின்னு இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணன்றார். அப்படின்னா உங்க வீக்னஸ்ல ஆண்டவருடைய ஸ்ட்ரென்த் இருந்தா தானே எதிர்க்க முடியும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம மனுஷன்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா தெரியுது இல்லையா? நான் பார்த்துருக்கிற எவ்வளோ ஸ்ட்ராங்கான மேனா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரே ஒரு பலவீனம்னு வந்தாலே போதும், அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. என்ன ஆயிடுறாங்க? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் லூஸ் மோஷன்ல அட்ரஸே இல்லாத ஆயிடும். எவ்வளோ ஸ்ட்ராங்கான மேனா இருந்தாலும் சரி, எவ்வளோ பலசாலி இருந்தாலும் சரி, அவனுக்கு அந்த சின்ன ஒரு வீக்னஸ் வந்தாலும் என்ன ஆயிடுவோம்? சோர்ந்துடுவோம். எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறோம், ஆனா கடவுள் இல்லைன்னா நம்ம யாரும் ஸ்ட்ராங் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லு, நீ என்ன நம்பு, உன் வழிகளை நான் செவையாக்க வேணுகிறார். அப்பனா கடவுள் இருந்தா தான் உங்களுக்கு என்ன வழின்னு தெரியும். பைபிள் சொல்லுது, என் சமூகம் மோசேஸை பார்த்து சொல்றாரு, அவர் ரொம்ப போராட்டத்தில் இருக்கும் போது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். ஏன் ஆண்டவர் முன்னாடி போறேன்னு சொன்னார்? யாராவது சொல்லுங்க. கடவுளை ஏன் என்னைக்குமே முன்னாடி அனுப்புங்கன்னு சொல்றேன்? ஏன் அனுப்புன்ற? நீ வேலைக்கு போகும்போது பிரதர் பிரதாப் சொன்னார், நீ பிரேயர் பண்ற விதத்தை சொன்னார், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருந்தாருன்னு. வெரி குட். ஏன் கடவுளை முன்னாடி அனுப்புறீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச சில ஆபத்துகள் இருக்கும், உங்களுக்கு தெரியாத ஆபத்துகள் இருக்குது. நம்மளுக்கு தெரியாத ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இயேசு முன்னாடி போறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்மளுக்கு தேவ சமூகம் தேவை. ஆமென். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் இருக்கிற தொட்டு தான் ஆபத்துல கர்த்தர் காப்பாத்தினார். அவர் மாற்றம் இல்லைன்னா இன்னைக்கு மடிந்து போயிருப்போம். ஆமென். பெரிய விடுதலை நம்மளுக்கு, பெரிய ரட்சிப்பு, பெரிய டெலிவரன்ஸ் நம்ம லைஃப்ல ஆண்டவர் என்ன செஞ்சார்? யாராவது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்துங்க வேண்டாம். பெரிய விடுதலை எதுல இருந்து நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்தார்? எதுல இருந்து கர்த்தர் கொடுத்தார்? இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல ஆசை, பெரிய விடுதலை நம்மளுக்கு எதுல இருந்து கொடுத்தார் தெரியுமா? பாவத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த பாவத்தின்ற அடிமையில இருக்கிறாங்க? பைபிள் சொல்லுது, தேவ சமூகம் முன்பாக சென்று பேதுருடைய சிறையிருப்பை உடைத்ததா. பேதுரு கட்டப்பட்டிருந்த சிறையிருப்புல இருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அவர் கொண்டு வந்தாரா. அப்பனா if you have God, God will break all the bondages in your life. உங்க வாழ்க்கையில நீங்க ஸ்பிரிச்சுவல் அட்டாக் எல்லாம் யாரும் இன்னும் பார்த்ததில்ல. இன்னும் மந்திரத்தினால யாரும் அவ்வளவு சரியா நீங்க என்ன பண்ணல, அதை நீங்க பார்த்ததில்ல. நாங்கெல்லாம் அதெல்லாம் பல வருஷமா கஷ்டப்பட்டு வெளியே வந்துக்கிறோம். எவ்வளவு டாக்டர்ஸ் கிட்ட போய்க்கிறோம் தெரியுமா? எல்லா டாக்டரும் இந்த நோவு அந்த நோவு என்னென்ன டெஸ்ட் எடுப்பாங்க. எல்லாத்துலயும் நார்மலா இருக்கும், ஆனா பலவீனமா இருப்போம். இந்த டேப்லெட் போட்டா ஹீல் ஆயிடுவோம், இந்த டேப்லெட்டை போட்டா இன்னொரு பிரச்சனை வரும். ஒரு பிரதருக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? தண்ணியே குடிக்க முடியாதான். தண்ணியை குடிக்க கூடாதுன்னு மந்திரம் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு பெரிய சொத்துக்கு ஓனரா இருந்துக்கிறார். அப்பனா உங்களுக்கு இதெல்லாம் தெரியுற காரியமா தெரியாத காரியமா? உங்களை அறியாமவே உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கு தான் மந்திரம் பண்ணிட்டாங்கன்னா கை கால் எல்லாம் விழுந்துருக்கு. காரணம் என்ன தெரியுமா? பிசாசுக்கும் பவர் இருக்குது, ஆனா கடவுள் இருந்தா தான் அவங்களெல்லாம் கர்த்தர் காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்மள இருந்த பாவத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்ததுக்காக தேவன் வந்தார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். இன்னைக்கு என்னத்துக்காக இயேசு உங்களுக்கு தேவை தெரியுமா? நம்மளை காப்பாத்துறதுக்காக இயேசு வந்தார். ஆமென். அவர் ஒரே வாட்டி காப்பாத்துறது மாற்றம் பத்தாது, நம்ம கூட எப்பவுமே இருந்தா தான் நம்ம எல்லா விஷயத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவார். நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நான் ஒரு பெரிய பிசினஸ் மேனுடைய வார்த்தையை கேட்டேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஒருத்தர் கூட சந்தோஷப்பட மாட்டாங்க. எவ்வளவு பேர் அதை உண்மையா நம்புறீங்க? ஆமா, நான் நல்லா இருந்தா யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. கரெக்டா இல்லைங்களா? நீங்க ஒரு கார் வாங்கி பாருங்க, உங்களுக்கு க்ளோஸ் ஆகுறவங்க தான் ரொம்ப வயிற்றுச்சல் படுவாங்க. நீங்க ஒரு நல்ல வீடு வாங்குங்களே, அவங்க தான் உங்க மேல ரொம்ப பொறாமப்படுவாங்க. ஆனா வாயால என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்குது அப்படின்வாங்க. ஆனா மனசார என்ன பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் தெரியாத பிசாசுகள், உங்களுக்கு தெரியாத இதுகிட்ட நீ சண்டை போட முடியாது. ஆல்வேஸ் யூ ஷுட் நோ, you will not know who is your enemy. தெரிஞ்ச சில பிசாசுங்க உங்களுக்கு இருக்கிறாங்க, ஆனா தெரியாதவங்க எல்லாம் உங்களுக்கு யாருன்னே தெரியாது. தெரியுங்களா? சில பேர் உங்க வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அழகா கிளீனா வேலையை முடிச்சுட்டு போய்க்குவாங்க. உங்களுக்கு தெரியாது, ஆனா அவங்கள்ட்ட தான் யார் காப்பாத்துறது தெரியுமா? உன்னை காப்பாத்த வந்த ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒருத்தர். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென், அல்லேலூயா? பைபிள் சொல்லு, நீ என்ன நம்பு, நான் உன் கூட இருந்தா ஐ வில் டைரக்ட் யூ பாத்துன்றார். நான் உன்னை நடத்துறேன்றார். அவர் சமூகம் இருந்துச்சுன்னா நம்ம நடத்துவார்மா. பைபிள் சொல்லுது, நான் உனக்கு முன்பாக சென்று என் சமூகம் என்ன பண்ணுமா? கோணலா இருக்குது பாரு. வாழ்க்கை நம்ம இப்படி இருந்துச்சு பாத்தியா, எல்லாத்தையுமே நேராய் மாத்துறாராம். ஏன் ஆண்டவர் முன்னாடி போறாரு தெரியுமா? நம்மளுக்கு எது ஸ்ட்ரைட், எது ராங், எது ரைட்னு நம்மளுக்கு தெரியாது. நீங்க நம்ம லைஃப்ல மாற்றம் நம்மளுக்கு எல்லாமே தெரியாம இருந்தா நம்ம இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்க மாட்டோம். கரெக்டா இல்லைங்களா பிரதர்ஸ்? இன்னைக்கு உங்க ஞானம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லுன்னு இருந்துச்சுன்னா நீங்க இப்படி ஏமாறப்பட மாட்டீங்க. யாரும் ஏமாறப்பட மாட்டீங்க. எவ்வளவு பேர் நம்புறீங்க? ஆமென், அல்லேலூயா. சில பேர் நீங்க முட்டாளானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட இருந்த நல்ல மனசு தான். உங்கள்கிட்ட இருந்த நல்ல மனசுனால தான் நீங்க முட்டாளா மாறுறீங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு முட்டாளா மாறுறீங்க, இன்னைக்கு கர்த்தர் உன்னை விட்டாரா? அதே ஜனங்கள் முன்னாடியே கர்த்தர் உன்னை உயர்த்தினார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, பேதைகளை கொண்டு யாரா நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பேதை நம்மளெல்லாம் எல்லாரும் ஏமாத்திட்டுக்குவாங்க. இப்பதான் ஆண்டவர் உங்களை தெளிவுபடுத்தி நிற்கிறார். இப்பதான் உங்களை ஷார்ப் பண்றார். ஏன் தெரியுமா? உங்க கூடவே இருந்து உன் சத்ரு யாருன்னு காட்டுறார். உங்களெல்லாம் உஷாராயிரு. இவங்க வாழ்க்கையில பேசும்போது நீ உஷாராயிருன்றார். காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியாது இவங்க நல்லவங்க நீங்க நினைக்கிறீங்க. இவர் உங்க கூட இருந்தா மாற்றம் தான். யார் நல்லவங்க கெட்டவங்க ஆண்டவரே உனக்கு கற்றுக் கொடுப்பார். எந்த வேலை, சில பேருடைய வேலையே போதும் அவங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு தெரியுமா? சில பேருடைய லைஃப் பார்ட்னரே போதும் அவங்க கதையை முடிச்சிடுறாங்க.
தெரியுங்களா? சில பேருடைய வைஃப், சில பேருடைய ஹஸ்பண்ட் என்னைக்கு கல்யாணம் கட்டினாங்களோ அன்னைக்கே சாப்டர் முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு நல்லவங்கன்னு போனாங்க, முடிஞ்சிச்சு கதை. அதே கடவுள் இருந்துகிட்டோம், உங்க வாழ்க்கையில கடவுள் இருக்கட்டும், உங்களை ஏமாத்துறவங்க கூட இருக்கட்டும், எப்படி அவங்க முன்னாடியே கர்த்தர் உன்னை உயர்த்துறாரு பாரு. ஆமென், அல்லேலூயா. காரணம் என்னத்துக்கு தெரியுமா? அவருடைய சமூகம் நம்ம கூட இருக்கு. எப்பவுமே சொல்ற பாருங்க பிரதர்ஸ், கடவுளை தூரத்துல இருந்து பார்க்காதீங்க. நான் காலையில கூட ஒரு உதாரணம் சொன்னேன். நீ ஒரு பையன் வந்து அவங்க டாடியை பார்த்து சொன்ன, டாடி இந்த ஃபிளைட் இவ்வளவு மேல இருக்குது டாடி, இவ்வளோன்னு தெரிஞ்சிச்சா, சின்னதா தெரிஞ்சிச்சா. அதுக்கப்புறமா அவங்க டாடி சொன்னாரா, ஏர்போர்ட்டு கூப்பிட்டுன்னு போயிட்டு அவங்க டாடி அந்த ஃபிளைட்டை காட்டினாரா. அப்போ சொல்றாரு, என்ன டாடி இவ்வளோ பெருசா இருக்குது இது அப்படின்னு. அப்போ அவங்க பையன்ட்ட டாடி சொல்றாரா, டேய் தூரத்துல இருந்து பார்த்தா கடவுள் என்னைக்குமே சின்னதா தான் தெரிவார், கிட்ட போய் பார்த்தா தான் கடவுள் பெருசா தெரிவார். இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத கடவுள் எவ்வளவு பெரியவருன்ட்டு, கிட்ட போய் பாருங்க. அவர் எந்த விதத்துல உன்னை வந்து ஆண்டவர் நடத்தினார், உன்னை எந்த இடத்துல ஆண்டவர் உயர்த்தினார்னு கிட்ட போனாதான் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. போன வாரம் ஒரு பிரதருக்கு ஃபேமிலிக்கு பிரேயர் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். உங்க ரிலேஷன்ல ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சா. டாக்டர் என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா? 1 லிட்டர் தண்ணிக்கு மேல குடிக்க கூடாது, 1 லிட்டர் தண்ணி எக்ஸ்ட்ரா குடிக்க கூடாது. கொழும்பும் சேர்த்து தண்ணியும் சேர்த்து காஃபியும் சேர்த்து 1 லிட்டர் தான் குடிக்கணும் ஒரு நாளைக்கு, தெரியுங்களா? ஏன்னா அந்த பிளாக்கேஜ் ரொம்ப டோஸ் கொடுக்க கூடாது. இன்னைக்கு எவ்வளவு நல்லா உங்களுக்கு ரத்தத்தை கர்த்தர் சப்ளை பண்ணிக்கிறார். நீங்க இப்போ என்ன கஷ்டத்துக்காக நீங்க பாக்குற சில காரியங்கள், ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், லோன் கட்டணும், கால் நோ போனோம், ஆனா உங்களுக்கு எவ்வளவு காரியம் தெரியாத இருக்கிறத கர்த்தர் காப்பாத்திக்கிறார். இப்படின்றதுக்குள்ள உங்க உயிர் போயிட்டுக்கும், ஆனா அப்பயே வந்து கர்த்தர் காப்பாத்தினார். காரணம் என்ன தெரியுமா? அவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவாவை பார்த்து சொல்றாரு, பயப்படாதடா நான் உன் கூட இருக்கிறேன்றார். நீங்க உங்களை பார்த்து சொல்றாரு, கடவுள்கிட்ட இருந்தீங்கன்னா தைரியமா இருங்க, சவாலா பார்த்துக்கலாம். வியாதின்ற கதவு ஒண்ணு வந்து மூட பார்க்கலாம், ஆனா பைபிள் சொல்லுது, நான் மூடினதை ஒருத்தனால திறக்க முடியாது, நான் திறந்ததை ஒருத்தனால மூட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, அவர் திறந்ததை ஒருத்தனால முடிய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு தேவை, அதுக்கு தான் அவர் சமூகம் தேவை. அதுக்கு தான் ரோமர்ல சொல்றாரு, அவர் எப்பொழுதுமே நெருக்கமாய் வைத்துக் கொள்ளுங்கள். பைபிள் சொல்லுது, அவர் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுது. என்ன தருதா? The presence of God will go before you and give you rest. என்ன தருமா? அவர் சமூகம் இருந்தாலே ரெஸ்ட் தான் நம்மளுக்கு. அவர் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார். கடன் இருக்குது, புயல் இருக்குது, அலை இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குது, ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, கட்டப்பட்டுக்கிறாங்க, ஆனாலும் கர்த்தர் வருவார், கர்த்தர் வருவார். எனக்காக என்னை தேடிய இயேசு ராஜா வருவார். ஆமென், ஹல்லேலூயா. என் மகன் எங்க, என் மகள் எங்க, எங்க அப்பா வருவார். நான் எந்த ஆபத்துல இருந்தாலும் என்னை கை தூக்க விடாதபடிக்கு என் கர்த்தர் வருவார். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, யோசேப்போடு வாசிங்க, Genesis 39 verses 2. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா சொல்லுது, the Lord was with Joseph. தமிழ்ல வாசிக்கலாமா சிஸ்டர்? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தம் உள்ளவனான், அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு கூட எப்பவுமே ஆண்டவர் என்ன பண்ணாரா? காரியங்களை வாய்க்கை செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னத்துக்கு தேவ சமூகம் தேவை தெரியுமா உங்களுக்கு? எப்போ ஆண்டவர் உங்க கூட வர ஆரம்பிச்சாரோ அப்ப எல்லாமே உங்க லைஃப்ல சக்சஸ் தான். ஆமென், ஹல்லேலூயா. எதெல்லாம் தோல்வியா இருந்துச்சோ எல்லாத்தையுமே ஆண்டவர் சக்சஸா மாத்துவார். என்னைக்காவது பாத்துக்கிறீங்க, பிசினஸ் மேன்கெல்லாம் ரொம்ப கிளீனா தெரியுவாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் தெரியுமா? பிசினஸ் மேன்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கெல்லாம் எனிமீஸ் யாருன்னு. பிசினஸ் மேன்கெல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. நம்ம கேளுங்க, பிசினஸ் மேன்கெல்லாம் ரொம்ப பயம். நீங்க பாருங்க, ரொம்ப பணக்காரங்கெல்லாம் வீட்டில் போய் யார் வீட்டில் தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஏன் தண்ணி குடிக்க மாட்டாங்க சொல்லுங்க? ஏன் தண்ணி குடிக்க மாட்டாங்க சொல்லுங்க? மந்திரம் பண்ணிடுவாங்க. வந்த பாரு பாணி என்ன பண்ணிடுவாங்க? தண்ணி குடிக்கவே மாட்டாங்க.
சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பயம், எதனா வச்சு கொடுத்துருவாங்களான்ட்டு. ஆனா பண்ணுவாங்க. சொத்து பிரச்சனை எல்லாம் பாருங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா வச்சிடுவாங்க, உப்புமாவில் வச்சு கொடுக்குவாங்க. அதுக்கு தான் சில பேர் சொல்லுவாங்க, எங்க மம்மி சின்னதுல இருக்கும்போது சொல்லுவாங்க, எங்க ஊரில் பிரச்சனைக்கு போகும்போது சொல்ல, மக உள்ளு கூட போகக்கூடாது நீ, சரியா? தண்ணி கொடுக்குவாங்க, தண்ணி கூட கொடுக்காது. ஏன்னா என்ன பண்ணிடுறாங்க இவங்கெல்லாம்? ஆனா கன்ஃபார்ம் பண்றாங்க. நீங்க நினைக்கிறீங்க பிசாசெல்லாம் நம்மளுக்கு சத்ருவெல்லாம் வந்து இப்படி தூரமா நில்லி நான் தான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டான். ரொம்ப சாஃப்டா பக்கத்துலேக்குவான், ரொம்ப சாஃப்டா இருக்குவான், தெரியுமா? அதுக்கு தான் பிசினஸ் மேன்கள்லாம் எங்க ஊழியக்காரர் எப்பவுமே சொல்வார், யாரையும் சேர்க்காதன்வார். நான் ரொம்ப என் பிசினஸை சேர்த்துட்டு இன்னைக்கு அவங்க தான் எனக்கு யாரா இருக்கிறாங்க, எதிரியா மாறிட்டாங்க. ஏன்னா காசை என்ன பண்ணும், எல்லாரையும் வாங்கிடும். ஏன்னா நீ நல்லா இருந்தா மற்றவங்களுக்கு என்ன வருது, பிடிக்காது. அவங்களுக்கும் ஒரு லெவலுக்கு வரணுன்ற ஆசை. நீ நல்ல துணி போட்டு பாரு, வாயில தான் நல்லா சொல்லுவாங்க, நல்லா இருக்குதுன்ட்டு, மனசார சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்லு, யாருக்கும் பிடிக்காது. அதுக்கு தான் அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக உனக்கு இயேசு தேவை. ஏதாவது ஒரு பிசினஸ் நல்லா கிளிக் ஆகட்டும், கம்பெனில போய் பாருங்களேன், இந்த இட்லியோ என்ன எக்கோ தருவேனா பிரியாணியா என்னவோ ஈகோவா, ஈகோ பார் பெனி கரெக்டா சொல்றான், எல்லாம் ஈகோக்கு போயிட்டு வந்துக்கிறாரு. எட்டி பார்த்து சொல்றான் ஈகோ, ஏன்னா எல்லா பிரியாணி கடை பெனிக்கு தெரியும். ஒரே ஒரு ஈகோ வந்துச்சு, எல்லாருக்கும் ஈகோ வந்து திறந்துட்டு அப்ப மூடிட்டார் அவரு. மூடிச்சா இல்லைங்களா பிரதர்? மூடிட்டார் அவர், தெரியுமா? ஈகோ பார்த்து பக்கத்துல என்ன வந்து தெரியுமா, ஏன்னோ பிரதர்ஸ் பிரியாணி, அப்புறமா ஆம்பூர் பிரியாணி, B2 பிரியாணி. ஏன்னா ஈகோ கார என்ன ஆயிட்டான், இப்போ வளர்ந்துட்டானா. கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் என்ன வந்துச்சு, ஈகோ வரல, ஈகோ வந்துடுச்சு. ஒரு 2 நகை போட்டு பாருங்களேன், உங்க ஃபேமிலியிலே எனிமிஸ் ஜாஸ்தி ஆயிடுவாங்க. உண்மையடி 2 வாட்டி பார்த்தாங்களே தெரிஞ்சுக்கோங்க, உள்ள 10 வச்சுக்கிறான் பிசாசுல. பிரைஸ் தி லார்ட் சொல்லுவாங்க. அப்படியே அடிப்பா உங்களுக்கு அவங்களாம் யாருன்னு ஆக்சுவலா நீங்களாம் நம்புவீங்க அவங்களெல்லாம். ஆனா கடவுள் இருந்தா தான் அவங்களாம் யாருன்னு கர்த்தர் காட்டுவார். ஜோசப்க்கு தெரியல அவங்க அண்ணன் வந்து சத்ருவா இருந்தான். ஜோசப்க்கு தெரியல அவன் வேலை சேர்ந்திருந்த ராஜாவுடைய மனைவி இவனை மாட்டி விடுவன்ட்டு. ஆனா யார் காப்பாத்தினதா? ஏன் இயேசு எங்க இருந்தார் அப்போ? யோசப்பு கூடவே இருந்தா. இன்னைக்கு இயேசு உங்க கூடவே இருந்தா என்ன மாதிரி பிசாசுனா வரட்டும், என்ன மாதிரி சவால்னா வரட்டுமா, உங்களை தான் ஜெயிக்க கர்த்தர் வைப்பார். ஆமென், அல்லேலூயா. எங்கேயாவது ஆண்டவர் சொல்லிக்கிறாரு பிரச்சனை வராது, நம்மளுக்கெல்லாம் பிரச்சனை வரும். ஆனா பைபிள் சொல்லுது அது வந்தாலும் நானும் உன் கூட தான் நிற்பேன். ஆமென், அல்லேலூயா. ஜெயமோ என் கர்த்தரால் வரும். பிரச்சனை வரும், ஆனா ஜெயமோ யாரால வரும்? எங்க அப்பா தருவார் எனக்கு. ஆமென். நல்லா நம்புறவங்க மாட்ட நல்லா கையை தட்டி அல்லேலூயா நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அதுக்காக தான் தேவ சமூகம் எப்பவுமே வேணும் நம்மளுக்கு. நீங்க வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவரே நான் வேலைக்கு போறேன்ப்பா. யாரு மேல எந்த பிசாசு வந்து உங்களை ஆப்ரேட் பண்ணுவோன்னே தெரியாது. ஒரு பையன் வேலையை விட்டுட்டு வந்தா என்ன பண்ணா தெரியுமா? அவ ஒண்ணுமே பண்ணல. அவங்க ஆபீஸ் ஸ்டாஃப் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டா அவன் கூட நின்றுக்கிறாரு. 2 பேரும் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, வேலை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த வேலையை நம்பி தான் அவன் லோன் எல்லாம் எடுத்துட்டு இருந்தான். அப்போ எங்க வரைக்கும் எஃபெக்ட் ஆகுது பாருங்க. அதுக்கு தான் என்னைக்குமே உங்க ஆபீஸ்ல கூட உங்களுக்கு யார் சத்ருவும் தெரியாது. ஒருத்தர் அன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கிறாரு, யாரெல்லாம் ஆபீஸ்ல இப்படி இருக்குவாங்கன்னா பக்கெட் வச்சுக்கிறாரு. பெரிய மேல ஒரு பொசிஷன் போனா அந்த பக்கெட் பிடிக்கிறாங்க அப்படின்றாங்களே, அந்த மாதிரி வச்சுக்கிறாரு. நீங்க பாருங்க, யாரெல்லாம் மேல போனேன்னு நினைக்கிறாங்க அவங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகுவாங்க. ஏன்னா வேலை நடக்கணும்ல, அவங்களெல்லாம் நீ நம்பிடாதீங்க. நான் நேற்று கூட ஒரு பிரதருக்கு சொன்னேன், தூரத்துல இருந்து ஒரு எதிரிய நீ பார்த்தா அவன் எதிரி நம்பிடலாம். ஆனா உன் கூடவே இருந்து உன் எதிரிகிட்ட போய் பேசிட்டு வரான் பாரு, அவன் ரொம்ப டேஞ்சர். அவன் வந்து எப்படின்னா உனக்கு தூரத்துல இருந்தே உனக்கு தெரிஞ்சிச்சு, அவனு கூட நீ நம்பிடலாம். தூரத்துல இருக்கிறான் பாரு, பக்கத்துல இருக்கிறான் பாரு, ரொம்ப டேஞ்சர் இது. அல்லேலூயா. அப்ப இவங்கள்ட்ட இருந்தாலும் உங்களை யார் காப்பாத்துவாங்க? இன்னைக்கு நீங்க மனசு ஒடிஞ்சு போறதுக்கு காரணம் ஏன் தெரியுமா? தூரத்துல இருக்கிற பேய் இல்ல, பக்கத்துல இருந்தவங்க நல்ல மனசை யூஸ் பண்ண பிசாசு. இவங்கள்ட்ட எல்லாம் யாரும் உங்களை காப்பாத்துறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. யார் உங்களுக்கு எல்லாம் பிசாசா மாறுவாங்க தெரியுமா? யார் உங்களை அப்ரிசியேஷன் பண்றாங்களோ நாளைக்கு அவங்க தான் உங்களுக்கு சாபமா விடுவாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் தேவை உங்களுக்கு.
அதுக்கு தான் கடவுள் தேவை. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேலைக்கு போயிட்டு வெறும் வேலை கெட்டுச்சு, அவங்களுக்கு வேலை கெட்டுச்சு வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அவங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் சீட்டு போட்டவங்க வாழ்க்கையை தொலைஞ்சு போய்க்கிறாங்க தெரியுமா? சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு சீட்டு போடுவாங்க, நல்ல சொந்தக்காரா பண்ணிட்டு போவாங்க. போன மாசம் எனக்கு ஒரு பிரதர் வந்து சொன்னார், இந்த மாதிரி சீட்டு போட்டாங்களாம் ஒருத்தர், சீட்டு ஒருத்தர் பிடிச்சாரா, சீட்டு பிடிச்சின்னு இருந்துங்க டும் ஆயிட்டாங்க, செத்து போட்டாங்க. இப்போ சீட்டு போட்டுங்களுக்கு நெக்ஸ்ட் சீட்டு வருது, யாருன்னா போட்டுங்கிறீங்களா? உஷார், டும் ஆயிடும். பேங்க் இருக்குது, பேங்க் நம்பி போடுங்க, இதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா இவங்க எப்படின்னா என்னன்னா ஆகலாம். இப்போ போய் சீட்டு கேட்டுக்கிறாங்க, அவங்க பொண்ணுவங்கெல்லாம் சொல்றாங்க இவங்க செத்துட்டாங்க, இவங்க யார் கொடுத்தாங்க எங்களுக்கு என்ன தெரியும், ஆனால் இவங்கெல்லாம் அவங்க காசுல தான் என்னன்னாங்க வாழ்ந்து. அப்போ அவங்க எப்போ உனக்கு சத்ருவா மாறுறாங்கன்னு ஒன்னையிலே 10,000 ரூபாய் யாருன்னா கேட்டால் கொடுத்துருங்க, திரும்பி கேட்டு பாருங்க, உங்க சத்ருவா மாறிடுவாங்க. ஏன்னா நான் தராம போயிடுவோமா? ஆனால் தரல இவரு பேசிட்டு சொல்றாங்கன்னா பேசி எப்படி என்ன எப்படி என்ன ஃபோன் பண்ணினே இருக்கிறேன், தரமாட்டோமா, என்ன ஓடிடுவோமா, செத்தா போயிட்டோமா, எப்படி பேசுவாங்க இவங்க? என்னவா மாறுறாங்க உனக்கு? அப்போ இவங்கள்ட்ட எல்லாம் எப்படி காப்பாற்றுவார் ஆண்டவருங்களெல்லாம்? நீங்களாம் இவங்கள்ட்ட ஃபைட்டே பண்ண முடியாது தெரியுமா? ஆனா இவங்கள்ட்ட எல்லாம் ஃபைட் பண்ணி காப்பாத்துறது யார் தெரியுமா? நம்ம ஆள் தான். ஆமென். அல்லேலூயா. நல்லா கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு எப்பவுமே ஆண்டவர் தேவை. சண்டே மாற்றம் இல்லை, வாழ்க்கை முழுதும் நிமிடமா உனக்கு இயேசு இருந்தா தான் நீ தப்பிக்கொள்ளப்படுவாய். ஆமென். என் பாஸ்டர் சொன்னார், கார்டியக் அரெஸ்ட் எல்லாம் வந்து 2 மினிட்ஸ்ல உயிர் போயிடுமா. 2 மினிட்ஸ் அட்டாக் வந்துடுச்சுன்னா 2 நிமிஷத்துல அவனை காப்பாற்ற முடியலன்னா செத்துருவான் அவன். ஏன்னா பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் ஒரே ஒரு கனெக்ஷன் இருக்குமா, அது 2 பிளாக் ஆனால அவுட்டா. ஆனால் 2 மினிட்ஸ் தாவா, அதுக்கு மேலே ஆவாதான் செத்துருவாங்களா, என்ன ட்ரை பண்ணாலும் செத்துருவாங்களா. அப்போனா யோசிச்சு பாரு, நம்ம வாழ்க்கை 2 மினிட்ஸ்ல காப்பாற்ற பண்ணோம்னா அப்போ எவ்வளோ ரிஸ்க் இருக்குது. நம்மளுக்கு என்ன எப்போ நடக்கும்னு தெரியாது. ஆனா இதுல இருந்தெல்லாம் யார் காப்பாத்துறது நம்மளெல்லாம்? தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, பரம பிதா. ஆமென். அல்லேலூயா. இவ்வளவு தூரமா என்னை அழகாய் நடத்திட்டு வந்தது, என்னை செழிப்பாய் வைக்கிறது காரணமே என்னோடு என் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இந்த மனுஷங்களை என்ன பண்ணிடுவாங்க, நம்மளெல்லாம் முழுகிடுவாங்கப்பா. அதுக்கு தான் நீங்க பிசினஸ்லயோ இல்லையோ உங்க நல்ல காசு சம்பாதிக்கும் போது யாரையும் கூட வச்சுக்காதீங்க. நீங்க நல்ல துணி வாங்கும் போது கூட யாரையும் கூப்பிட்டுன்னு போகாதீங்க. ஏன்னா நீங்க காஸ்ட்லி துணி வாங்கினா உங்களுக்கு என்ன வரும் சொல்ல, ரொம்ப வயிற்றுச்சல் வரும். போய் சைலண்டா வாங்கி வந்துருங்க பிரதர். நான் அந்த முட்டாள் வேலையெல்லாம் பார்த்துட்டேன், அதெல்லாம் பண்ணிட்டேன். நீ கஷ்டப்பட்ட தொட்டுக்கு கடவுள் உனக்கு கொடுத்துக்குவாரு. அவங்க கஷ்டப்பட ஆசைப்பட மாட்டாங்க, ஆனா உன் கஷ்டத்தை உன்னை இன்னும் குத்துறதுக்கு தான் பார்க்குவாங்க. அதுக்கு தான் சொல்ல, நீங்க சந்தோஷமா இருக்கிறது இந்த உலகத்தை யாருக்கு என்ன ஆகாது, பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல, எப்பவே உங்களை கடவுள் தேவை. ஆமென். அல்லேலூயா. எப்பவே அந்த தேவன் இருந்தா தான் நீ செழிப்பாய் மாற. பைபிள் சொல்லுது, யோசேப்பு கூட ஆண்டவர் இருந்த தொட்டுதான். God was with Joseph, so he succeeded. Amen. Hallelujah. பைபிள் சொல், நான் உன்னோட இருந்து செய்ய போற காரியம் என்னவா? பயங்கரம். யார் பயந்துறது தெரியுமா? நம்ம பிசாசு நம்மளை பார்த்தா பயப்பட வச்சிடுவார். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா உனக்குள்ள எப்படி வந்து உன்னை அட்டாக் பண்ணுன்ட்டு அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். பிசாசு எப்போ உங்க வாழ்க்கையில வரணும்ட்டு அவனுக்கு ரொம்ப நல்லா. பைபிள் சொல்லுது, பிசாசு என்ன மாதிரி ஆளா? தந்திரமானவன். எத்தனை பேர் லைஃபை டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறா தெரியுமா உள்ள பூந்து? ஆனா ஸ்டார்டிங் வரும்போது வேற மாதிரி, என்ட்ரி கொடுக்கும் போது வேற முகம், உள்ள போன பிறகு வேற முகம். ஆனா இன்னைக்கு உங்கள்ட்ட அதெல்லாம் யார் காப்பாத்துறது? நம்மள கர்த்தர். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அம்மா வந்து நம்ம சர்ச்சில் அன்னைக்கு அழுதுன்னு இருந்தாங்க. என்ன அழுதுன்னு இருந்தாங்கன்னா, பிரதர் நான் என்ன சொல்றதுன்னே தெரியல பிரதர், இந்த மாதிரி என் பொண்ணு ரொம்ப எனக்கு கொடுமை கொடுத்துன்னு இருக்குது, ரொம்ப கொடுமை கொடுக்குது, அப்பப்போ செத்துறேன்னு சொல்லுது. என் பையனும் அதை அடிக்கணும்னு காத்துன்னு இருக்கிறான், என்ன பண்றதுன்னே தெரியல, 2 பேருக்கு நடுவில் நான் ரொம்ப மாட்டின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், சிஸ்டர் ஒன்றும் பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. வாரம் தொடர்ந்து சபைக்கு வந்திருந்தாங்க. ஒரு நாள் என்னன்னு தெரியல, ஆண்டவர் பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறாரு.
வசனத்தை நானும் பேச நின்றுக்கிறேன். அப்போ இந்த சூசைடை பத்தி எக்ஸாம்பிள் கொடுத்தேன். யாருன்னா செத்தாங்கன்னா சாப்பிட்ட விடுங்கன்னு விட்டுருங்கன்னு இந்த அம்மா டிசைட் பண்ணிட்டுக்குது. பக்கத்து இருந்து இப்படி சொல்லிக்குது. அன்னிலேருந்து அந்த பொண்ணு மனம் திரும்பிடுச்சா. இனி வரைக்கும் வாய் திறந்து என்ன சொல்லுது இல்லையா? ஏன்னா இவங்க உங்க வீக்னஸை பார்த்து தான் என்ன பண்றாங்க, பய காட்டுவாங்க. யாருன்னா பார்த்துக்கிறீங்களா செத்துருன்னு? இனி வரைக்கும் சாவல. ஏன் சொல்லு, பல பேரை போட்டு தள்ளுவாங்க அவங்களாம். அல்லேலூயா. நீ வண்டி வாங்கி கொடுத்தா தான் மம்மி நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சித்து பண்ணுவாங்க. நம்ம சர்ச்சுக்கு வாங்க, வண்டியை வாங்கி கொடுக்காது, அவன் ஸ்கூலுக்கே போறது வேண்டாம். அவன் வண்டியை வாங்க மாட்டான். 100% நம்ம சபைக்கு வந்தா கன்ஃபார்ம் வண்டி வாங்க மாட்டான், சர்ச்சுக்கு வர மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தெரிய வச்சிருவார், உங்களெல்லாம் காப்பாற்றணும் இல்லையா? நீங்க நினைக்கிறீங்க புள்ளன்ட்டு, ஆனா அந்த புள்ள மூலியமா தான் உனக்கு ரொம்ப ஆபத்து வருது. அதுக்கு தான் உன்னை புள்ளையில இருந்து கூட கர்த்தர் காப்பாத்துறாரு. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு அம்மாங்களுக்கு ஒரு பெரிய பாரத்தை இருக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, அவங்களாம் உங்க பிள்ளை நினைச்சிங்க, அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சத்ருவா மாறுறாங்க. உங்க கூட இருந்து எல்லா வீக்னஸை பார்த்துட்டு வெளியே போய் அதுதான் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்து உன்னை அட்டாக் பண்ணுறதுக்கு. ஒரு நாள் ஞாபகம் தான் உங்களுக்கு ஒரு சர்மன் எடுத்து, டோன்ட் டெல் யுவர் வீக்னஸ் டு எவ்ரிவன். அங்கேயே அடிப்பாங்க, அங்கேயே கரெக்டா ஷூட் பண்ணுவாங்க. சிம்சோன் என்ன சொன்னா, எல்லாத்தையும் நான் ஸ்ட்ராங்கு. அப்போ அந்த பொண்ணு கேட்டுச்சு, எங்க உனக்கு இந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் வருது? அவன் சொல்லவே இல்லை. என்னைக்கு அவன் வீக்னஸை சொன்னானோ நெக்ஸ்ட் டே என்ன தெரியுமா, அவன் குருடனாய் மாறிட்டான். யாரா மாறிட்டான்? குருடனா மாறிட்டான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், டோன்ட் டெல் யுவர் வீக்னஸ் டு எவ்ரிவன். நான் ரொம்ப முட்டாளாயிட்டேன், ரொம்ப அனுபவிச்சிட்டேன். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணாருன்னா, நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் என்ன முட்டாளாக்கிக்கிறேன். ஆமாம். நான் எப்பவுமே எல்லாரையும் நம்பி சொல்லிடுவேன், ஆனா எனக்கே தெரியல அவங்க தான் சத்ருன்னு. அதுக்கு தான் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணேன். ஏன்னா no one will be happy. No one is happy when you grow. நீ வளரும் போது அதான் சொல்றேன் இல்லையா, இயேசுவை தவிர இந்த உலகத்தை ஒருத்தனும் சந்தோஷம் இருக்க மாட்டாங்க நீ மேல வந்தீனா. அதுக்கு தான் இயேசு உன் கூடவே இருக்க ஆசைப்படுறேன். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. வேற இந்த பிரியாணி கடை எடுத்துக்கங்களேன், ஈகோ பிரியாணின்னு எடுத்தாரு, எல்லாருக்கும் ஈகோ வந்துடுச்சு. இன்னைக்கு ஈகோ பிரியாணி இல்லை தெரியுமா, கடையே மூடப்பட்டது. உங்க லைஃப்ல கூட அவ்வளோதான். நீங்க 4 அக்கா தங்கச்சியா இருக்கலாம், அண்ணன் தம்பிங்களா இருக்கலாம். தம்பி ஒருத்த மேல போனா 3 தம்பி உன்னை பத்தி தான் பேசுவாங்க. முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி எப்படி பேசுவாங்க தெரியுமா? அவங்களாம் ரொம்ப டேஞ்சர்யா, அவங்களாம் உன் மரணத்தை விரும்புகிறதுனால கூட இருப்பாங்க. தாவீதுக்கு அப்படித்தான் இருந்தாங்க, யோசேப்புக்கு அப்படித்தான் இருந்தாங்க. இவனை சாவடிச்சிடலாமா இல்லை போட்டு தள்ளிடலாமான்னு இருந்தாங்க. அதுக்கு சொல்றாங்க, என்ன சாவடிச்சா ₹1 கிடைக்காது, வித்துடலான்றாங்க. உஷாரா இருங்க, உங்களுக்கு தெரியாது உங்க சத்ரு யாருன்னு. அதுக்கு தான் ஆண்டவர் உனக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்குமே பேய் வந்து கை காலை விசிறினு இப்படி நீட்டிக்கின்னு தள்ளி இப்படி எல்லாம் வாஷ் பண்ணாம, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருட்டா கருப்பா, சில பேர் சொல்லுவாங்களே கருப்பா ஒரு உருவம் வந்துச்சு, எல்லாம் போய் கண் திறந்தா இருட்டா தெரியும், வெள்ளையா தெரியும். கண் முன்னா எல்லாம் இருட்டா தான் தெரியும். பேயெல்லாம் என்னைக்குமே இருட்டாலாம் வந்ததே இல்லை. சில பேர் சொல்லுவாங்களே கருப்பா ஸ்கிரீன் கிட்ட நிலைச்சு, கண் திறந்தீங்கன்னா வெள்ளையா தெரியும். பேயெல்லாம் என்னைக்குமே அசிங்கமாலாம் வராது, பயமுறுத்துற மாதிரிலாம் அவர் மெதுவா வருவான். பைபிள் சொல்லுது, பிசாசு எப்படி வந்தானா ஆதாம் ஏவாளை ஏமாத்துறதுக்கு தந்திரமா வந்தான். வந்து என்ன கொடுத்தா தெரியுமா, பேராசையை கொடுத்தா. போதும் நீ யாரை போல மாறிடுவேன்வா. இன்னைக்கு உங்களுக்கு கூட சொல்லுவாங்க, பேராசை கொடுக்குவாங்க அவங்களாம். நீ எல்லாம் நல்லா இருக்கிறப்பா, நீ என்னப்பா அப்படியே தூக்குவாங்க. உஷாராயிரு, மாட்டிடுறாங்க சிலுவையில. நெக்ஸ்ட் இயேசுட்ட ஓசானா போட்டாங்க, பாத்தீங்களா? ஓசானா ஓசானா ஓசானா. நெக்ஸ்ட் யார் இவரு கொத்தே இல்ல. பீட்டர் சொல்றாரு, பாக்கெட்ல கத்தி வச்சுன்னு சொல்றாரு, உன்னை யாருன்னா தொடுட்டோப்பா திரும்ப சொல்லுப்பா, நீ சமக்கடிக்குவார். இந்த ரவுடிசம் பண்றவங்களாம் நான் பாத்துக்கிறேன். யாரா அது? ஒரு பையன் அப்படிதான் இருந்துக்கிறான். அவன் ரொம்ப பண்ணுவான், ஒரு மாதிரி இன்னும் பயில்ஸ் வந்த போது எடுக்குவான். நல்லா தான் இருந்தான், யாரு கூடயோ போய் கெட்டு போயிட்டுக்கிறான். சின்ன பையன் அவன். என்ன சின்ன பையங்களா, யாரோ பட்டெக்ஸ்லயே குத்திக்கிறாங்க.
இப்படி நடக்கிறார். இப்படி நடந்தவங்க எல்லாம் இப்படி ஆயிட்டாங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நம்மளுக்கு தெரியாதுமா, உங்களுக்கு தெரிஞ்ச சில சத்துருங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாமவே இருக்கிற சத்துரு உங்கள்ட்ட தான் காப்பாற்றுவார். அதுக்காக தான் ஆண்டவர் உனக்கு தேவை. ஆமென் அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு தெரியவே தெரியாதுமா, உங்க வீட்டுள்ளே வந்துருவான் பிசாசு. சர்ச்சுக்குள்ளே இருந்தா சர்ச்சுக்குள்ளே வந்துருவான், உங்களை அட்டாக் பண்ண இல்லையா? இப்ப நான் கேட்கறேன், நீங்க ரட்சிக்கப்பட்டது பிரச்சனை கம்மி ஆயிடுச்சா? ஹெவி ஆயிடுச்சு பாத்தியா? இப்போ ஹெவி வால்யூம் லெவல் 3 போயிடுச்சு. இப்போ ஏன் தெரியுமா? மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சு என்னன்ட்டு, நீ ரட்சிக்கப்பட்டேன், நீ ஆயிட்டே. அதுக்கு தான் இப்போ வரா, வந்து வந்து உன்னை செக் பண்ணினே இருக்கிறான். அப்போதான் யோசிச்சு பாரு, அப்பப்போ வரவன்கிட்ட நீங்க எப்பவுமே ஆண்டவர் கூட இருந்தா தான். ஒரு ஸ்டேட்மெண்ட் இது, 24 hours பிசாசு உனக்கு விரோதமா கிரியை செய்யறன்ட்டு 2 minutes பிரேயர்ல நீ ஜெயிக்க முடியாது. 24 hours நீ கடவுள் கூட இருந்தா தான் நீ ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றேன், சண்டே சர்ச்சுக்கு மாற்றம் வராதீங்க, எப்பவுமே அவர் கூடவே இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழுங்க. ஏன்னா சந்தோஷ நேரத்தில் அவர் நமக்கு தேவையில்லை, இருக்கிறாரோ இல்லையா எனக்கு தெரியல, ஆனா இருக்கிறாரு. ஆனா துக்க நேரத்தை கர்த்தர் நமக்கு தேவை. ஆமென் அல்லேலூயா. அதுக்கு தான் யோசேப்பு கூட ஆண்டவர் இருந்தா தொட்டு எங்க ஜெயிச்சா? அவன் எங்க யோசேப்பு ஜெயிச்சா? கொஞ்சம் சொல்லுங்க. சகோதரர்கள்ட்ட ஜெயிச்சா, குழியில இருந்து ஜெயிச்சா, ஜெயில இருந்து ஜெயிச்சா, மரணத்துல இருந்து ஜெயிச்சா. யாருனால ஜெயிச்சா? யாருமே இல்லை யோசேப் கூட. பைபிள் சொல்லுது இயேசு ஒருத்தர் இருந்தார். இன்னைக்கு உங்களுக்கு கூட இந்த ஒரே ஒரு கடவுள் இருக்கட்டும், இந்த ஒரே ஒரு கடவுள் இருக்கட்டுமா? எங்க உன்னை கொண்டு போகணுமோ அந்த இடத்துக்கு எங்க அப்பா உன்னை கொண்டு போலன்னா பார், இந்த ஒரே ஒரு தேவன் இருந்தா போதும். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறார், என் சமூகம் உங்ககிட்ட இருந்தா போதும். சமூகம் இருக்கணும்னா முதல் நீங்க அவர்கிட்ட போகணும். அவர் உங்கள்கிட்ட இருக்கணும்னா நீங்க முதல் அவர்கிட்ட என்ன பண்ணணும்? போகணும். கிட்ட போங்க. கஷ்டம் வரும், உதறி வச்சுட்டு போங்க. எப்படி நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட பல்லு வெளுகிறோம், கறி சாப்பிடல கூட லிக்விட் அனுப்புறோம், அந்த மாதிரி கிட்ட போங்க. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், பரவாயில்ல, ஸ்டில் கோ. அவர் சமூகத்தை கேளுங்க, ஆண்டவரே உன் சமூகத்துக்கு நான் வரேன்பா. தாவீது சொல்றான், எந்த இடத்துல போனாலும் எல்லா இடத்துலயும் இருக்கிறப்பா. மேல போனாலும் இருக்கிற, கீழே போனாலும் இருக்கிற, அங்க போனாலும் இருக்கிற, இங்க போனாலும் இருக்கிற. இன்னொரு வார்த்தை சொல்றான், உன் சமூகத்தை என்னை விட்டு என்ன பண்ணிடாதீங்க, அனுப்பிடாதீங்க. அப்படின்னா நீ மாற்ற என்னை விட்டு என்ன பண்ணிடாத, போயிடாத ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் உண்மையா மனசாட்சி தொட்டு சொல்றீங்க, இன்னைக்கு மாற்றம் இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளலன்னா இப்போ நடந்த பிரச்சனைல என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு கொண்டு. ஆமென் அல்லேலூயா. அப்பனா பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? நம்மளை இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறார். பிரச்சனை வந்துச்சு, கூட எங்க அப்பாவும் வந்தாரியா. ஆமென் அல்லேலூயா. அதற்காக தான் எனக்கு இயேசு தேவை. ஆமென் அல்லேலூயா. இங்க ராமசாமி பாளையால மீன் கடை நீங்க பாத்துக்கிறீங்க, ஒரு மீன் கடை. நான் எப்பவுமே ஃபிஷ் அங்கே தான் வாங்குவேன். கொரோனா டைம்ல ஓனர் ஹெவி காசு, நீங்க பார்த்தா தெரியும், அந்த கேஷ் பாக்ஸ் வந்து ஹெவியா இருக்கும் பண்ணவர்கிட்ட. நான் எப்போ போனாலும் அந்த அங்கிள் இடி மை விட்டுன்னு இருப்பாரு, நல்லா பேசுவார். கொரோனா டைம்ல என்ன ஆயிட்டுக்கிறாரு இவரு, என்ன ஆயிட்டுக்கிறாரு, செத்துட்டார், இறந்துட்டார் பாவம். இறந்துட்ட பிறகு அவங்க ஒரு பையன் இருந்தான், அவங்க பையன் வந்து பிஸ்னஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணான். பையன் இடத்துக்கு நான் பிஸ்னஸ், பையன் நல்லா நடத்தின்னு இருந்தான். பையன் கூட இன்னொருத்தர் ரொம்ப வருஷமா அவங்க அப்பா கூட ஒருத்தர் வேலை செஞ்சிருந்தான். அவன் என்ன சொல்லிக்கிறான், இந்த மாதிரி கடை ரொம்ப சின்னதாகுது, பிஸ்னஸ் என்ன பண்ணலாம், பெருசாகலாம், 10 வருஷத்துல சம்பாதிக்கிறது 5 வருஷத்துல சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த கடை பக்கத்துலேயே ஒரு 3வது கடைக்கு போய் ஷிஃப்ட் ஆகிக்கிறான். இவன் ஷிஃப்ட் ஆகி போகணும், இந்த மாதிரி அட்வான்ஸ் எல்லாம் கட்டி ஒரு 2 வாரம் அங்கே இருந்து மெதுவா என்ன பண்ணிக்கிறான், விட்ட கடைக்கு இவன் அட்வான்ஸ் கட்டிக்கிறான். இவன் கட்டிட்டு பழைய கடைக்கு இவன் ஒரு மீன் கடை ஓபன் பண்ணிக்கிறான். எப்படி பாத்தியா? இப்போ இவன் பாம்பை வளர்த்தானா, இஸ் டேக்கிங் வீடியோ சார், வாட்ஸ்அப் ஆர் யூடியூப், டோன்ட் கம் ஹியர் டு கவன் பார்க், ஹியர் நாகா இஸ் கமிங். ஒரு பையன் யூடியூப்ல சொல்றாங்க, வீட்டுக்கிட்ட இருக்கிறான், கவன் பார்க்ல நாகா பாம்பு பிடிச்சிக்கிறான்.
யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிறாங்க, நாகப்பாம்பு அவன் ஹெவியாக என்ன ஒரு ட்ரக்ஸ் எடுத்துக்கிறான், நாகப்பாம்பையும் பிடிச்சிட்டுக்கிறான் தலையில் மாட்டிக்கின்னு. சார் யூ ஆர் டேக்கிங் வீடியோ சார்? நான் டேக் சார். Madam, my dear brothers, sisters, coming to Kapan Park, be careful, like this, Nagas is there. நான் ரொம்ப கவலையா இருந்தேன். அவன் வீடியோவை பார்த்து ஒரு சிரிச்சான் பாருங்க, என்ன நல்லா சிரிக்க வச்சான் பையன். நான் இப்போ உங்களை பார்த்து சொல்றேன், be careful, in your house Nagas is there. எப்போ படம் எடுக்கவே தெரியாது. சர்ச்சில் பிரசங்கம் பண்ண என்னை கூப்பிட்டாங்க. உங்க புள்ளிங்க தெளிவா ஆவாத வரைக்கும் உங்க பேச்சை கேட்கும். நான் மறுபடியும் சொல்றேன், உங்க புள்ளிங்க தெளிவா ஆவாத வரைக்கும் உங்க பேச்சை தான் கேட்கும். ஏன்னா அது என்ன இல்லை, தெளிவு ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நீங்க கேட்குவீங்க. கண்ட்ரோலரா மாறிடுவாங்க அவங்களாம். அப்படிதான் ஒரு அம்மா நம்ம சர்ச்சுக்கு வந்துச்சு. அவன் புள்ள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. என்னென்னோ பண்ணி நான் செத்துற என்னை கூப்பிட்டு வந்தாங்க ஆஃபீஸ் ரூமுக்கு, உட்கார வச்சேன். எப்படிமா சாவரன்னு கேட்டேன். சொல்லவே இல்லை. நான் சொல்றேன், ஹெவி டோஸ் தர செத்துருமான்னு. ஏன்னா இது சாவுறதோ இல்லையோ அவங்க அம்மாவை என்ன பண்ணிக்குது, சாவுல அந்த பொண்ணு மன திரும்பிச்சு தெரியுமா. அதுதான் நீங்க நினைக்காதீங்க அவங்க சாவாங்க, உன்னை போட்டு தள்ளி விடுவாங்க. அவங்களாம் இந்த காட்டி காட்டி உங்களை ஏமாத்துவாங்க. நம்ம சர்ச்சில் இப்போ யார் அந்த சூசைடு கீசைடு கோல அவங்களாம் என்ன கேட்டால் அவங்களாம் வேஸ்ட்டுன்ற. அவங்களாம் சவாலாக நிற்கிறதுக்கு ஆசைப்படல. கடவுளுக்குள்ளே இருக்கிறவங்க என்றைக்குமே சவாலாக தான் இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. வாழ்வோ சாவோ மரணமோ வேதனையோ துக்கமோ பாரமோ கவலையோ எங்கள் அப்பாக்குறார் பாடுறா செய்வார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. So be careful. Everywhere Nagas are there. ஆமென், அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சொல்றான், சார் ப்ளீஸ் யூ சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அதை வீடியோ எடுக்கிற கேட்குறான், யூ ஹேவ் சேனல், யூ ஹேவ் யூடியூப் சேனல்? நோ சார், ஐ எம் நியூ பாய். அவனோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சேன். ஐயோ ரொம்ப சிரிப்பு எனக்கு. சம்டைம்ஸ் இதை மாதிரி எல்லாம் பார்த்தா தான் வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸே போயிடுது. ஆமென், அல்லேலூயா. நெக்ஸ்ட் ஐசேக் வராரு, பாம்பு ஏத்தி யார் மேலேயோ போடுறாரு. So you don't know who's Naga. Be careful. யாருன்னா மாறலாம் அந்த நிலைமைக்கு. நான் ஒரு நியூஸை பார்த்து, ஒரு எம்எல்ஏக்கு கேக் வெட்டுறாங்க வந்து அவர் பர்த்டேக்கு. அவர் கேக் இப்படி வெட்டுறாங்க, தலையை வெட்டுறாங்க. அவருக்கு கேக்கை காட்டி இவர் தலையை வெட்டிட்டாங்க. காரணம் யாருன்னா, இவங்க ஒரு எதிரி கூட இருந்து அவங்க இவன்ட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டு இவனுடைய வேலையை முடிக்க சொல்லிக்கிறாங்க. அதுக்கு தான் பிஸ்னஸ் பண்ணுறங்கள என்றைக்குமே உங்களை பார்த்து சொல்லுவேன், உங்கள் பிஸ்னஸ் சேலரியை உங்கள் கூட இருக்கிற ஸ்டாஃப்ஸ் உங்கள் பார்க்கக்கூடாது. அதுக்கு தான் உனக்கு சொல்லுவேன் நான், உன் சம்பளம் ஒருத்தர் கூட பார்க்கக்கூடாது. ஏன் சொல்லு, ஆசைப்பட மாட்டாங்க. உன்னை போல மாறணும்னு ஆசைப்படுவாங்க. அது அவனா மேலே வரணும்னு ஆசைப்பட மாட்டான், டைரெக்டாக உங்ககிட்ட ரீச் பண்ண பார்க்கும். அப்படி தான் உன் வாழ்க்கையை நாசம் பண்ண வரும். அதுக்கு தான் உஷாராக இருங்க. ஃபேமிலியில் கூட எதனா வாங்கணும்னு சொன்னீங்கன்னா முதல் போய் எல்லாருக்கும் சொல்லிடாதீங்க. நான் அப்படி தான் சொல்லிவிடுவேன், எல்லாருக்கும் சொல்லிவிடுவேன். வயிற்றுச்சல் பிடிச்சிருந்தாலும் எதுவுமே ஆகாது வேலை. இப்போ உஷாராயிட்டேன், யாருக்கும் சொல்கிறது ஃபஸ்ட்டு போய் வாங்கி க்ளீனாக வீட்டுக்கு வந்துடுவேன். ஏன்னா தெரிஞ்சிச்சு ஆல் நாகாஸ் ஏல்லி ಹೋಗಿದ್ರು. நாகாஸ் நாகாஸ் எவ்வளோ தான் பாம்பு வந்து அது ஸ்கின்னை எடுத்தாலும் அது என்னவா இருக்கமா, ஸ்டில் இட் இஸ் ஸ்னேக். உங்களை நீங்கள் மேலே வந்து நீங்கள் நல்ல லைஃப்பில் நல்லா ஆகணும்னு ஆசைப்படுற ஒரே நல்ல மனசு யார் தெரியுமா? நம்ம ஏசப்பா. அவரை விட்டா வேறு யாரும் இல்லை. அவரை விட்டா யாருமே இல்லைம்மா. யாரெல்லாம் புரிஞ்சுக்க, நீங்கள் மட்டும் நல்லா கையை தட்டுங்க. ஆமென், அல்லேலூயா. என்ன தான் இருந்தாலும் அந்த மனுஷனுன்ற புத்தி வந்துடுது லாஸ்ட்ல. ஆனா இவர்கிட்ட மாற்ற என்ன தான் இருந்தாலும் கடவுள் என்ற புத்தி வருது. அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு நல்ல உள்ளம் ஒரே ஒருத்தர் தான், இயேசு கிறிஸ்து தான். அதுக்கு தான் அவர் எப்பவுமே கூடவே வச்சுக்கங்க. அவர் என்னைக்குமே விட்டு போகாதபடி பார்த்துக்கங்க. கல்யாணத்துலயும் உங்களை விட்டு போகக்கூடாது, குழந்தை பாக்கியத்திலையும் உங்களை விட்டு போகக்கூடாது, வேலை ஸ்தலத்திலையும் விட்டு போகக்கூடாது, பிஸ்னஸ்ல விட்டு போகக்கூடாது,
கடவுள் இல்லாத பிசினஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மேல போயினே இருப்பீங்க. அங்க நீங்க எவ்வளவு மேல போறீங்க அவ்வளவு பெரிய எனிமீஸ் நீங்க மீட் பண்ணுவீங்க. The more you grow, the more enemy will come into you. அது இப்படி இருந்தா இப்படி வருவான், இப்படி இருந்தா இப்படி வருவான். அதுக்கு தான் பெரிய பெரிய மாஃபியாலாம் நீங்க பாருங்க. நான் தமிழ்நாடுல கூட கேள்விப்பட்டேன், பஸ் ஸ்டாப்ல இருந்து பல பேர் போய் ஓட்டே போடலையா. ஏன் தெரியுமா? பஸ்ஸுங்களே இல்லையா. இல்லையா இல்ல இருக்குது. ஆனா என்ன பண்ணிட்டாங்க? ஸ்டாப். உங்களுக்கு தெரியாது நீ எவ்வளவு மேலே போறியோ அவ்வளவு பெரிய சத்ருவும் உனக்கு விரோதமா வருவான். அதுக்கு தான் என்னைக்குமே கடவுள் தேவை. ஈஸியா ஆண்டவர் காட்டிடுவார். உஷாராயிரு உங்கள்ட்ட. ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுது, அவர் சமூகம் முன்பாக சென்று என்ன பண்ணுமா? கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. காலையில எந்திரிச்சு வந்து அவன் சமூகத்தை தேடுங்க. பா, நான் வெளியே போறேன், என் ஆபீஸுக்கு போறேன், என் மேனேஜரை மீட் பண்றேன், என் ஸ்டாஃபை மீட் பண்றேன்ப்பா. எனக்கு யார் என்னன்னே தெரியல. ஆனா இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் அவன் ஒருவேளை சத்ருவா இருந்தா என்ன அவங்கள்ட்ட என்ன பண்ணு? காப்பாத்து. என்ன பண்ணு? காப்பாத்து. யூதாஸ் ஏசப்பாவை எப்படி காட்டி கொடுத்தாமா? எப்படி காட்டி கொடுத்தா? முத்தமிட்டு காட்டி கொடுத்தா. முத்தம் யாரு கொடுக்குவாங்க தெரியுமா? யாரு உண்மையா லவ் பண்றாங்களோ அவங்கள தான். இந்த மாதிரி உங்களை கூட ஏசப்பாவே கூட இருந்து அப்படி பண்ணுங்கிறாங்க. இந்த மாதிரி நாகாங்களெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும், ஏசப்பா கூட இருந்தா தான். அதுக்கு தான் லவ்வர்ஸுங்களெல்லாம் சொல்லுவேன், எவ்ரி கிஸ் இஸ் நாட் லவ்வர்ஸ் கிஸ், சம்டைம் நாகா கிஸ், that would be a last kiss, be careful. ஹalleluya. சில பேர் கல்யாணத்துல வந்து கட்டி பிடிக்குவாங்க பார்த்தா, மாமா அப்படியே என்னடா இது, என்ன யூதாஸ் மாதிரி இருக்குதாடா இது, என்ன ஃபீல் ஆகும் பிரதர்? இல்ல இது பித்லாட்டம் போடுறாங்க, டான்ஸ் ஆடுது, இது உஷாரா இருக்கும். அப்படியே சடனா பாசம். ஏன்னா எப்பவுமே பாசமாகறோம் நம்ம தெரிஞ்சிடும். டக்குன்னு கொந்தளிக்குது பாரு, இது ஏதோ ஒன்று ஆகிக்குது. அம்மாங்க நீங்கெல்லாம் நீங்க இன்னைக்கு போட்டு தொட்டுக்குவாங்க. உங்களெல்லாம் இந்த இயேசு இருந்த தொட்ட உன்னை கர்த்தர் காப்பாத்திட்டாரு. இயேசு மாற்றம் இல்லைன்னா நம்மளெல்லாம் முடிச்சிட்டுக்குவாங்கம்மா. அதான் சொல்றேன் இல்லையா, நம்மலாம் ரொம்ப ஏமாளிங்க. அதுக்கு தான் நீங்க இவ்வளவு ஏமாந்தீங்க. ஆனா இதுக்கு மேல உங்களை ஏமாற விடுறாரா பாரு கர்த்தர். அவங்க முன்னாடியே கட்டினே இருப்பார் உட. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, என் சமூகம் ஒண்ணு போதும் உனக்கு, என்னுடைய சமூகம் ஒண்ணு போதும், நீ ஜெயிப்ப. ஆமென், அல்லேலூயா. உங்க வேலையிலேயே நீங்க ஜெயிப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. உங்களை வேலை விட்டு எடுக்கணும்னு பல பேர் நினைக்கலாம். அங்கே எங்க அப்பா உன்னை மேல உயர்த்தணும் ஆல்ரெடி பிளான் போட்டுக்குவார். ஆமென், அல்லேலூயா. ரொம்ப உஷாரா இருங்க. No one is happy in your appraisals. No one is happy in your success, man. ஆனா சக்சஸ்க்கான ஒரு இடத்துக்கு போறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அது உங்களுக்கு கொண்டு தான் தெரியும். என்ன விஜய், உனக்கு கொண்டு தானே தெரியும். இன்னைக்கு நீ அந்த ஹோட்டல்ல போய் உட்காரன்னா எவ்வளவு பிளாட்ஃபார்ம்ல நீ உட்காந்துக்குவ. ஆனா இன்னைக்கு எல்லாரும் ஹோட்டல்ல பார்த்து தான் வயிறு எறிவாங்க தவிர பிளாட்ஃபார்மை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. So don't show your weakness to everyone. Very danger. And that is an advantage for them to come into your life. அது ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு எல்லாம். டோர் மாதிரி. உங்க பொண்ணுங்களுக்கு கூட சொல்லாதே, மா நீ இப்படி பேசினா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுதுன்னா அது என்ன பண்ண நெக்ஸ்ட், மனசு எங்க கஷ்டம் ஆகுதுன்னு சொன்ன பாரு அங்கேயே வரும். நீ சொல்லி எந்த கேந்தா போமா, நீ வாலியோ சாவரியோ ஒன்றும் கண்டுக்காதீங்க, அப்படியே வளர்ந்துரும். அது என்ன பாஸ்டர் இப்படி பேசுறீங்க, நீ இல்ல மகன் நல்ல பொண்ணு நீ இல்லை சொல்கிறேன். ஏன்னா அவங்களாம் வந்து உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? உங்கள் வீக்னஸ் தான் உங்களுக்கு அட்டாக்கு. மீனுக்கு கூட பாருங்களேன், அதோட அட்டாக் என்ன தெரியுமா? அதோடைய மாவு தான், அதோடைய புழு தான், அது ஆசைப்பட்டது தான். உங்களை அட்டாக் பண்ணோன்னா உன்னை விருப்பப்படி தான் உன்னை பிடிக்குவா. அதுக்கு தான் சொல்கிறேன், உஷாரா இருங்க, தெளிவா இருங்க. காலையில் ஏன் அந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவரே உம்முடைய ஞானத்தை கொடுப்பா, உம்முடைய ஞானத்தை கொடு. நம்ம கேஜிஎஃப்ல அந்த ஊருக்கு போனோமே ஃபர்ஸ்ட் நைட் பிரேயர். என்ன நைட் பிரேயர்? வனாந்திரம்ன்ற ஒரு ஊருக்கு எனக்கு கூப்பிட்டு இருந்தாங்க பிரசங்கம் பண்றதுக்கு. 55 வயசு ஆயா ஒன்று வந்து அந்த அழுவுது, என்கிட்ட கையை பிடிச்சி அழுவுது, எப்பா கொஞ்சம் ஜெபம் பண்ணுப்பா, என் புருஷன் செத்துட்டான், என் வீட்டு பக்கத்துல ரொம்ப வருஷமா இருந்தாங்க, இவங்களுக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு என் நகையை வச்சு குத்தம்பா, என் நகையை தூக்கி ஓடிட்டாங்க, இப்போ
கேட்க போனா அடிக்கிறாங்கப்பா, என்ன அடிக்கிறாங்கப்பா. பாவம் புருஷன் இல்லாத இருக்குது, பிள்ளை இல்லாத இருக்குது, நம்ம அழுவுது. யாருனால ஏமாத்தப்பட்டாங்க? பாகிஸ்தான்ல இருந்து வந்தாரா, இல்ல அபுதாபில இருந்து வந்தாரா? யாரும் இல்ல, பக்கத்திலே இருந்தாங்க. அதுக்கு தான் என்னைக்குமே கடவுள் தேவை உங்களுக்கு. உங்க பக்கத்துல என்னைக்குமே கடவுள் இருந்தா தான் எல்லா விஷயத்தையும் கடவுள் காப்பாத்துவார். ஒருவேளை கடவுள் இல்லாத எத்தனை காரியம் நீ எழுந்தீங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப ஆண்டவர் வந்துட்டாரா, நீ இழந்ததை காட்டிலும் பல மடங்கு எங்க அப்பா உனக்கு தருவார். பல மடங்கு. பைபிள் சொல்லுது, அவன் ஒண்ணு திருடுனா நான் உனக்கு 7 திரும்பி தரேன்னுகிறார். ஆமென், அல்லேலூயா. உன் சந்தோஷத்தை திருடினா ஒரு நாட்கள் வரும் போய் ஆண்டவர் உங்ககிட்ட இருக்க எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி செய்வார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. கலியில ஏன் சொன்ன கேளுங்க, அப்பா எப்பவுமே என் கூட இருப்பா, என் கஷ்டத்துல நீ விட்டு போயிடாது, என் சந்தோஷத்துல. அதுக்கு தான் நான் உன் கல்யாணத்துல கூட சொல்லுவேன், எப்பவுமே கடவுளை முன்னாடி வைங்க. ஏன்னா பிரியாணி சாப்பிட்றவங்களை தான் நீங்க முன்னாடி வைக்கிறீங்க. இவங்கெல்லாம் பிளேட் காலி பண்ணிட்டு போருங்க, நம்ம ஆளெல்லாம் நம்ம பிளேட்டை ரொப்புரு, நம்ம வயிற்ற ரொப்புரு, நம்ம மனசை ரொப்புரு, நம்ம கூட எப்பவுமே இருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல சரி எது இருந்தாலும் பொதுவா ஆண்டவரை வரவேங்க. அப்பா நீ வாப்பா, நீ வந்தா அற்புதமா நடத்துவேன். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க பிசினஸுக்கு போறீங்க, உஷாரா போங்க, கடவுள்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் போறேப்பா. ஒரு 2 நிமிஷம் ரோட்ல நில்லுன்னு கேளு, ஆண்டவரே நான் வெளியே போயின்கிறப்பா, என் கூட நீ இருப்பான்னு சொல்லுங்களேன். எப்படி வருவார் பாரு உங்க கூட. வர்றது எப்படி தெரியும் நான் உங்களுக்கு, உங்களை எப்படியோ ஒரு விஷயத்தை நீ ஏமாறணும்னு நினைச்சு இருந்து ஒரு பிளான் பண்ணிக்குவாங்க, வந்து உன்னை காப்பாத்துவார். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வாட்டி என்னுடைய பிசினஸ்ல ஒரு 2 பப்பி இருந்துச்சு. ஒரு அங்கிள்கிட்ட கேட்டேன், இது எவ்வளோன்னு கேட்டேன். அவர் 70,000 ரூபாய்னாரு. நான் 2யும் எடுத்தேன், 2யும் 70,000 ரூபாய்னாரு. சரி எடுத்துன்னு போயிட்டு 70,000 ரூபாய்ன்றது நான் 80,000 ரூபாய்க்கு வித்துட்டேன். நானும் இன்னொருத்தரும் 3 பேர் இருந்தோம். 2,500 ரூபாய் கொடுக்குறேன் நாங்க. சரின்னு வித்துட்டோம். போயிடுச்சு பஸ்ஸுக்கு. அப்புறமா ஒருத்தர் என்ன ரோட்ல நான் அந்த பப்பி க்ரூம் பண்ணியிருந்தேன். அப்ப கேட்டார், எவ்வளோ இந்த பப்பின்னு கேட்டார். சொன்னேன் 80,000 ரூபாய். 1ஆ 2ஆன்னு கேட்டார். நான் சொன்னேன் 2ன்னு. கரெக்டா சொல்லு அப்படின்னாரு. இல்லை 80,000 ரூபாய் தான் அப்படின்னு. நான் எடுத்து ஊருக்கு அனுப்பிட்டேன், ஹைதராபாத்துக்கு. அப்புறமா எனக்கு இந்த ரோட்ல பார்த்தாரு பாரு, அவர் எனக்கு ஒரு 10 வாட்டி ஃபோன் பண்ணிங்கிறாரு. ஃபோன் பண்ணிட்டு எனக்கு என்ன தெரியுமா சொல்ல, ஏய் தம்பி அது 1 80,000 ரூபாப்பா, நீ 2 80,000 ரூபான்னு சொல்லின்னு இருக்கிற, தயவு செய்து அந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேளு அது எவ்வளோன்னு கேட்டாரு. அப்புறமா அந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன சொல்றாரு, 1 80,000 ரூபாய், நான் 2 80,000 ரூபாய்க்கு வித்துட்டுக்கிறேன். எனக்கு லாஸ் எவ்வளோ, 80,000 ரூபாய் லாஸ் பிரதர். அந்த நிமிஷத்தை வேற ஆண்டவரை கூப்பிட்டேன், அவ்வளோதான். ஏசப்பா தெரியாத பண்ணிட்டேன். இந்த ஆட்டோல அனுப்புன பாருங்க, பஸ்ஸுக்காக அனுப்புறதுக்கு, அது பின்னாடி உட்காந்து இந்த பையன் வந்து என் கூட பிசினஸ் பண்ற பையன், யாரு வாங்குறான் அந்த பையனுடைய நம்பரை எனக்கு என் கூட இருக்கிற பையன் கூட கொடுத்து அனுப்புனேன். அப்ப அந்த வாங்கினவனுக்கு தெரிஞ்சிச்சு நான் ஏமாந்துக்கிறேன் எங்கேயோன்ட்டு. அவன் இமீடியட்டா காசை போட்டுட்டான். எனக்கு தெரியல நான் ஏமாந்து இருக்கிறேன்ட்டு. நான் இமீடியட்டா இந்த ஆட்டோ இந்த பையனுக்கு ஃபோன் பண்றேன். என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி நாய் வந்து ரொம்ப மிஸ்டேக் ஆயிட்டு, நான் ஒரு நாய்க்கு 2 நாய் 80ன்ட்டுக்கிறேன், தயவு செய்து சொல்லு அப்படின்னு. அப்போ என் கூட இருந்த பையனா தெரியுமா சொல்றான், ஐயோ ஆமாவா ஒரு நிமிஷம் இருக்குன்ட்டு அந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்றான். என்ன சொல்றா தெரியுமா, சார் இந்த மாதிரி பிரதர் சொல்றாரு, இது 2ம் வந்து 80,000 இல்லையா, 1 80,000 ரூபாவா. அப்போ அவன் என்ன தெரியுமா சொல்றான், நான் உனக்கு எக்ஸ்ட்ரா காசு தரேன், எனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு போயிடுச்சுட்டான். ஏன் கூட இருந்தோம் சேஞ்ச் ஆயிட்டான். நான் உனக்கு இன்னும் 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன், எனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிடுனா. ஆனா எனக்கு விசுவாசமா யாரு இருந்தது தெரியுமா, எப்படி இருந்தார் ஏசப்பா, ஆட்டோல அனுப்புன பாரு. அந்த ஆட்டோக்காரர் சொன்னாரு, ஏய் அந்த மனுஷன் நல்ல மனுஷன்ப்பா, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. எனக்கு ஃபோன் பண்ணிட்டார் வந்து, பிரதர் இங்க தாக்குது உன் கூட இருக்கிற ஆள் தான் உன்னை ஏமாத்திங்கிறா, தயவு செய்து வந்து எடுத்துக்கோண்டு. பாத்தியா உங்களுக்கு தெரியாதுமா, 5,000 ரூபாய் கொடுத்தா காங்கிரஸ்ல இருக்குவான். யாரு உங்க கூட இருக்கிறவங்க நெக்ஸ்ட் பிஜேபிக்கு போயிடுவாங்க. எல்லாம் நாகா, எவ்ரிவேர் நாகாஸ். ஷாராகணும். அதுக்கு தான் உன் சத்ரு யாருன்னு உனக்கு தெரியாது, கடவுளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். கடவுளுக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
அதுக்கு தான் தைரியமா உங்களை விளையாட விடுவார். விளையாடுற மகன் ஆக்குறவங்க கூடன்வார். அதுக்கு தான் சொல்றார், மகன் நீ போ, நான் பாத்துக்கிறேன் பின்னாடி. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்றாரு, முன்னாடியே பிசாசு முன்னாடியே உயர்த்துறாரா இல்லையா? ஆமென், நல்ல சத்தமா சொல்லுங்க ஆமென். Yes, we have thousands of problems, we have thousands of enemies, but still is God is with me, man. If God is with me, who can stand against me? என் கடவுள் இருந்தார்னா எனக்கு விரோதமாய் நிற்பவன். ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், யாருப்பா அடுத்தது யாருன்னு கேட்கிறார். ஏன்னா அந்த அடி அடிப்பார். உன்னை தொடரவன என் கண்மணியை தொட்டதை போல. அவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டார். அவன் எவ்வளோ பேர் சொல்றேன், என் கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, டெய்லி நீங்க பார்க்குவீங்கம்மா. சோர்ந்து போயிடாதீங்க. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அவமானம் வரும், கண்ணீர் வரும், துரோகம் வரும், தோல்வி வரும், கூட கர்த்தரோ வருவார். சிறையிருப்பு வரும், குழி வரும், தள்ளப்பட்டுதல் வரும், அனாதின்ற ஒரு நிலைமையில வரும். ஸ்டில் ஜீசஸ் இஸ் வித் யூ. ஆமென், ஹalleluya. டெய்லி காலையில எந்திரிச்சு கேளுங்க அவர்கிட்ட, அப்பா என் கூட இருப்பா, என் கூட இரு. நான் எப்பவுமே ஆண்டவரை பார்த்து அதுதான் சொல்லுவேன், எனக்கு ஒரே ஒரு கிருபை கொடுப்பா, எனக்கு ஒரே ஒரு கிருபை கொடு. என்ன கிருபை தெரியுமாப்பா? நீயும் நானும் பிரிவே கூடாது, அந்த கிருபை கொடுன்ற எப்பவுமே கேட்கும். நீ ஒருத்தர் இருந்தா நான் ஜெயிச்சிடுவேன்பா. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நீ ஒன்னே இல்லம்மா, உங்க பொண்ணுக்கு சாரி வாங்கி கொடுக்காம ஒரு 3 சாரி நீங்க வாங்கிக்கங்க, உங்க பேய் பொண்ணாவே மாறிடும். நிஜமா சொல்றேன் பாரு, இது வயசாயிட்டு இதுக்கு சாரி நம்மளுக்கு வாங்கி கொடுக்க மாதிரி எல்லாருக்கும் சொல்லும். நம்ம சர்ச்சில் இருக்கிற பொண்ணுங்க இல்லை, நான் பையன்கள் கூட அவங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்காதங்க, பெட்ரோல் வாங்கி கொடுக்காதன்னு சொல்லுங்க, உங்களுக்கு டெட் எனிமி ஆகுவாங்க. உங்க சொந்தக்கார வீட்டெல்லாம் அவங்களே போய் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. எங்க அம்மாவுக்கு இது பாரு, ஒரு கஞ்சை காசு வச்சுருக்குது, பீரோல உள்ள வச்சுருக்குது, அப்படியே போய் பற்ற வைக்குவாங்க. காரணம் ஏன் சொல்லு, இவங்க யாரா மாறுறாங்க? சத்ருவா மாறுறாங்க. யாரா மாறுறாங்க? உங்களுக்கு தெரியாதுமா, தெரியாது. தெளிவு ஆகிற வரைக்கும் தான். தெளிவு ஆயிட்டாங்கன்னா நீங்க பயந்துடுறீங்க. உங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சுமார் மம்மி உனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு வாங்க. யாருக்கு? அம்மாக்கு. இப்போ இதெல்லாம் 5G மம்மி, ஃபோனெல்லாம் வராது. உங்க ஆப்பிள் உங்க ஃபோன்ல என்ன போயிடுச்சு அரவிந்த் பிரதர்? மதர் போர்டு. ஃபோனுக்கு கூட மதர் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். நீ 5G ஆயிரு, 4G ஆயிரு, மதர் இல்லா போர்டே ஒர்க் ஆகாது. புரியுதா? அல்லேலூயா. சில ஒரு ஜூஸ் ஷாப்ல போட்டிருந்தாங்க, யார் உனக்கு பேச்சு கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்டே பேசி காட்டாதீங்க. அந்த உலகத்துல யாரும் பேசி காட்டாம இருந்தே இல்லை, எல்லாரும் பேசி காட்டுறவங்க தான். அதுக்கு தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, ஸ்ட்ராங்கான உறவுகளே மாறுதுன்னா, யாருக்கோ பெத்து வளர்த்த பிள்ளைங்க நம்ம ஆஃபீஸ்ல மீட் பண்றவங்க, அவங்கெல்லாம் எப்படி நம்ம ஸ்ட்ராங்கா நிற்பாங்கன்ற. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மளுக்கு ஒரு மாதிரி அகேன்ஸ்டா மாறும் போது, தேர்ட் பர்சன் இவங்கெல்லாம் நம்ம எந்த காரணத்துக்கு நம்ப முடியும்? அதுக்கு தான் உனக்கு இயேசு தேவைன்ற, அதுக்கு தான் இவர் சமூகம் உனக்கு தேவை. ஆமென், அல்லேலூயா. இவர் மாற்றம் இருந்தார்னா உனக்கு எந்த வேலைனா செய்யணுமா பின்னாடி கரெக்டாக காட்டி கொடுத்துருவாரு. வந்துங்கிறாங்க பாரு, முஷார வேலை முடிச்சுட்டு வந்துங்கிறாங்க. இல்லை இல்லைப்பா இப்போ இல்லை சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யாரும் வரல இல்லை சொல்கிறேன். உங்களுக்கு ஆப்போசிட்டா யாரோ போயிட்டு ஒரு குழி நோண்டிட்டு வருவாங்க, கடவுள் உன்னை கரெக்டாக அங்கே கொண்டு போவார். உஷாராயிரு. ஏன் தெரியுமா? உன் கூட இருக்கிறத அவர் நிரூபிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க என் கூட என் கர்த்தர் இருக்கிறார்? இப்பவும் இருக்குவார், எப்பவுமே இருப்பார், இனிமேலும் இருப்பார். ஹல்லேலூயா. நம்புறவங்க நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு, இவ்வளவு நல்ல ஒரு தேவன் என் கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஒரு டாக்டர் கூட அதுதான் சொல்றாரு, நல்லா பிரேயர் பண்ணுங்கப்பா, நல்லா பிரேயர் பண்ணுங்க, ஏசப்பா விடுதலை தருவார். ஏன் டாக்டர் சொல்றாரு தெரியுமா? டாக்டரும் சில காரியத்தை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிக்கும். எங்க அப்பா ட்ரை பண்ணி ஒண்ணுமே ஃபெயிலியர் ஆகல, எல்லாமே சக்சஸ் தான். ஆமென், அல்லேலூயா. டாக்டர் கெட்டவங்கன்னு சொல்ல, ஆனா கடவுள் தான் என்னைக்குமே முதலாவது. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு அவர் சமூக தேவை? எத்தனை பேருக்கு இயேசு வேணும்? ஆமென். எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, அல்லேலூயா.